அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதனோட தொடர்ச்சி 13வது திவ்ய தேசம் உப்பிலியப்பன் கோவில், திருவிண்ணகர், வைகுண்ட நகரம், மார்க்கண்டேய க்ஷேத்திரம், தென் திருப்பதி, ஒப்பிலியப்பன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திவ்ய தேசம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் உப்பிலியப்பன் பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம், பெருமாள் வலதுபுறம் பூமாதேவி தாயார், பெருமாள் இடதுபுறம் மார்க்கண்டேய மகரிஷி, தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி, பகலிரா பொய்கை, விமானம் சுத்தானந்த விமானம், பிரத்யக்ஷம் மார்க்கண்டேய மகரிஷி, பெரிய திருவடி, காவேரி, தர்ம தேவதை, மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார். தலவரலாறு. ஒப்பிலியப்பன் இந்த ஊருக்கு வந்த வரலாறு. ஒரு காலத்தில் மார்க்கண்டேய மகரிஷி இத்தலத்தை அடைந்து தவம் செய்து வந்தார். அப்பொழுது பூமாதேவியை மகளாக பெற்று இத்தலத்து பெருமாளை மருமகனாக பெற வேண்டும் என விரும்பினார். பூமாதேவியை துளசிவனத்தில் கண்டெடுத்து வளர்த்து வந்தார் மார்க்கண்டேய மகரிஷி. பூமாதேவி தாயார் பருவ வயது வந்ததும் பெருமாள் ஒரு நாள் முதியவர் கோலத்தில் வந்து மார்க்கண்டேயரிடம் சென்று தமக்கு பெண் கொடுக்குமாறு கேட்டார். மார்க்கண்டேயர் கவலையடைந்தவராய், நீரோ வயதில் முதியவர், என் மகளோ சிறியவள், சமைக்கவும் தெரியாது, மற்றும் உணவில் உப்பு சேர்க்க மறந்தாலும் சினம் கொண்டு பேச நேரிடும் என்றார். அதற்கு பெருமாள், உன் மகள் சமைக்கும் உப்பில்லாத உணவே எமக்கு உகந்தது. இவளை மணந்து கொள்ளாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்றார். பெருமாள், உங்கள் பெண்ணை கூப்பிடுங்கள் என்று மார்க்கண்டேயரிடம் சொன்னார். திருமணம் என்பது சாதாரண சடங்கு இல்லையே. 10 பொருத்தம் பார்த்து 9 நவக்கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிகை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்குமாறு அறுசுவைகளில் விருந்து அளித்து பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனதை ஒன்றாக ஆக்குவதுதானே திருமணம். பூமாதேவி வந்து பெருமாளை மாப்பிள்ளை பார்க்க, பெருமாள் நான்முகனை படைத்த நாராயணனாக காட்சி கொடுத்தார் பூமாதேவி தாயாருக்கு. மார்க்கண்டேயர் பூமாதேவியிடம், பெருமாளை அந்த முதியவரை பிடிக்கவில்லை என்று சொல் என்றார். மார்க்கண்டேயர். பெருமாள் உங்கள் பெண்ணை மணக்காமல் செல்ல மாட்டேன் என்றார். மார்க்கண்டேய மகரிஷி வந்திருப்பது பெருமாளே என தெரிந்து கொண்டார். அவருடைய ஞான திருஷ்டியில் மார்க்கண்டேயர் தன் மகள் பூமாதேவியை நாராயணருக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார். வைகுண்டத்திலிருந்து நித்திய சூரிகள், தேவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் திருமணத்திற்கு. விண்ணவர்கள் இங்கு வந்ததால் இது திருவிண்ணகர், வைகுண்ட நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பின்பு பெருமாள் சங்கு சக்கரதாரியாக காட்சியளித்து பூமாதேவியை திருமணம் செய்து கொண்டார். இத்தலத்தில் உப்பு இல்லாத உணவு இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. எனவே உப்பிலியப்பன் எனவும் அழைக்கப்படுகிறார். பெருமாளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதால் ஒப்பற்றவனாக இருப்பதால் ஒப்பிலியப்பன் எனவும் அழைக்கப்படுகிறார். பெருமாள் வந்த நாள் பங்குனி மாதம், திருவோண நட்சத்திரம், நண்பகல் வேளையில் முதியவர் வேடத்தில் வந்தார். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஒப்பிலியப்பன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தென் திருப்பதி என்றும் பெயர் இத்திவ்ய தேசத்திற்கு. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இவர் தமையனார். அதனால் உற்சவரையும் சீனிவாச பெருமாள் என்று அழைக்கின்றனர். தாயார் பூமாதேவி தாயார் பெருமாளுக்கு வலதுபுறம் கிழக்கே மண்டியிட்டு வணங்கும் திருக்கோலத்தோடு சேவை சாதிக்கிறார். திருப்பதி போக இயலாதவர்கள் இங்கு வந்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். திருமங்கையாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இது. இத்தலம் சிறந்த பிரார்த்தனை தலமாக போற்றப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு வருபவர்கள் இத்தலத்து பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் செய்து வைத்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும்.
குடும்பம் தொழில் செழிக்க இத்தலத்தில் ஏற்றப்படும் ஸ்ரவண கோடி தீபம் விசேஷம். தாயாரின் வேண்டுகோளுக்கிணங்கி பெருமாள் இங்கேயே தங்கிவிட்டார். உப்பிலியப்பன் பெருமாள் நெருப்பை போன்றவர். தாயார் புண்ணிய நதிகளின் வடிவமாக இருக்கிறார். கூந்தலாக யமுனை நதி இருக்கிறது. தாயார் புன்சிரிப்பாக கங்கா நதி இருக்கிறது. தாயார் பேச்சாக காவிரி நதி இருக்கிறது. ஆபரணமாக சொர்ணமுகி இருக்கிறது. தாயார் இடையாக ஆகாச கங்கை இருக்கிறது. நதிகளின் வடிவமாகி பெருமாளுடைய கோபம் என்னும் நெருப்பை அணைத்து அந்த உப்பிலியப்பன் பெருமாள் அருளை நமக்கு பூமிதேவி தாயார் பெற்றுத் தருகிறார். இதற்கு சாட்சியாக மார்க்கண்டேய மகரிஷி. மார்க்கண்டேயர் ஜீவாத்மா, பெருமாள் பரமாத்மா. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும் மகாலட்சுமி தாயார். பெருமாளுடைய வலது திருக்கரத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜா என்று இருக்கிறது. எவன் ஒருவன் என்னை தஞ்சமாக பற்றுகிறானோ அவனை நான் காப்பாற்றுகிறேன். வேண்டும் வரத்தை அருளும் வரப்பிரசாதியாக இருக்கிறார் பெருமாள். தனியாக வைகுண்ட வாசல் கிடையாது. நுழைவு வாயிலே பரமபத வாசல், கோயிலே வைகுண்டம். நன்றி. இதனோட தொடர்ச்சி அடுத்த திவ்ய தேசத்தில் பார்க்கலாம்.